இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 4 ஸ்டாக்கு ஸ்விங்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்கேஸ் வரலன்னா வந்தால் எப்படி, வந்திருந்தா அதோட ரிஸ்க் எப்படி, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது முழுக்க உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ பண்ணுறேன். எந்த காரணக்கும் இங்கே வந்துட்டு நீங்கள் பை பண்ணாதீங்க. ஓகே, இது என்னோட ஸ்விங் ட்ரேடிங் மெத்தட், ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த மெத்தட் ஹேஸ் பிரகாரம் எனக்கு இங்கே பை வந்திருக்கா இல்லையா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த காரணக்கும் நீங்கள் வாங்கக்கூடாது. ஓகே, வாங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து லூப்பின் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு எஸ்பிஐ லூப்பின் டாக்டர் ரெட்டி, அதில் வந்துட்டு எஸ்பிஐ மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துச்சி. பட் ஆனால் லூப்பின் கிடைக்காம இருந்துச்சு. பட் இன்றைக்கி கிடச்சிருக்கு. எது ரூல் ஃபஸ்ட்டு புதுசாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இது என்னோட ஸ்விங் ட்ரேடிங் மெத்தடோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஜோன். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஜோன். இங்கே வந்துட்டு எனக்கு இந்த ப்ரைஸ் வந்துட்டு இது மேலே க்ளோஸ் ஓப்பன் ஆகிருக்கணும், இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி இங்கே 2 டேஸில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த காரணத்துக்கும் இங்கே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா எல்லாம் ரெட் கேண்டல். நான் ரூல் என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ரூல் இந்த இம்பார்ட்டண்ட்டு ஜூனுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கணும், அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும், அப்புறமா கீழே டச் ஆகிருக்கணும்னு சொன்னது. ஓகே, இங்கே ஆல்ரெடி டச் ஆகலைன்னா கூட நம்ம இங்கே வாங்கியிருக்கலாம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், ரெட் கேண்டல் இருக்கிறதுனால நம்ம இங்கே வாங்கலாம். இன்றைக்கி வாங்கலாமா? இன்றைக்கி நம்மளோட செட்டப் ஹேஸ் பர் த நம்மளோட சிஸ்டம் ரூல் பிரகாரம் இன்றைக்கி வந்துட்டு லூப்பின்ல வந்துட்டு நம்மளுக்கு பையிங் ஜோனு கிடச்சிருக்கு. இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது, மெயின் திங் இஸ் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு. ஓகே, 1960க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, 0.90. ஓகே, லோ வந்துட்டு 1905. அப்போது நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், 1900 வைக்கணும். ஆல்மோஸ்ட் 61 பாயிண்ட்ஸு நம்மளோட ரிஸ்க் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு ரிஸ்க் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஓகே, ரிஸ்க் தெரிஞ்சிருந்தோம். இது எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கணுன்றது உங்களுக்கு உங்கள் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ரைட், அப்படி தான் நான் வந்து என் மேலே டிபெண்ட் பண்ணிக்குவேன். இவ்வளோ ஈக்விட்டியில் இது ஸ்விங்குக்காக நான் இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறேன்னா 61 பாயிண்ட்ஸ் என்னோடய ஸ்டாப் லாஸ். ஆனால் 61 பாயிண்ட் இன்ட்டு 100 வாங்கணுமா இல்லை 1000 வாங்கணுமா, அது ரிஸ்க்கு நம்ம மேலே இருக்கும். ரிஸ்க்கு ஏன்னா உங்களோட கேபிட்டல் மேலே போவோம், உங்களோட மைண்ட் செட் மேலே போவோம். ஓகே, இது நம்மளுக்கு ஹேஸ் பர் த ரூல் நம்மளுக்கு லூப்பின் ஒரு நல்ல பையிங் ஜோனில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி எல்டிஐயும் பார்க்கலாம். எல்டிஐஎம் வந்துட்டு மைண்ட்ரி. ஓகே, எல்என்டி மைண்ட்ரி, இது வந்துட்டு ஒரு ஜோனில் இருக்குது. பட் நம்மளுக்கு இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா பார்க்கலாம், இல்லை. ஏன்னா இங்கே வந்து ரெட் கேண்டல் இருக்குது, ரெட் கேண்டல். லூப்பின்ல சொல்லியிருக்கோம் 2 டேஸ் நம்ம வாங்கலை. பட் இன்றைக்கி 3rd டே அபவ் வந்திருந்தாலும் நம்மளுக்கு பையிங் ஜோன் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு நாளைக்கு இன்கேஸ் நாளைக்கு இந்த ப்ரைஸு இந்த 5260 மேலே ஓப்பன் ஆகி ப்ரைஸு அதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்தா மட்டும் நாம் வாங்க போகிறோம். இது வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கணும். ஓகே, ப்ரைஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாருதியில் நம்மளுக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ட்ரேடு இங்கே கிடச்சிருந்துச்சி. ஓகே, இங்கே கிடச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரேடு இங்கே. இப்போ 3rd ட்ரேடு க்ரியேட் ஆகுது. ஓகே, 3rd ட்ரேடு மறுபடியும் நம்மளுக்கு பையிங் ஜூட் பிரமிடிங்களுக்கு மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்க்கலாம், இங்கே ரெட் கேண்டல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இன்றைக்கி க்ளோஸ் ஆகுமான்னு லாஸ்ட்டு மினிட் வரலும் பார்த்தா, பட் இது பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகாது, நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோட இது பையிங் ஜோன் இல்லை. இன்கேஸ் நாளைக்கு வந்துட்டு க்ரீன் கேண்டலில் க்ளோஸ் ஆகுனா அப்போது பை பண்ணலாம். இன்கேஸ் இவ்வளோ பெருசாக வரும்போது நம்ம அப்போது டிசைட் பண்ணணும் இது வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு. ஆஸ் பர் த சேம் திங் இங்கே. ஓகே, சேம் இங்கே. ஓகே, இதோட ப்ரைஸ் பிஹேவியருக்கு நம்ம ஸ்டாப் லாஸு நம்மளுக்கு தோண மாதிரி நம்ம வைக்க முடியாது. ஓகே, ஏன்னா இது மாருதியோட ப்ரைஸ் பிஹேவியர் வேறு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஈச் கம்பெனியோட சிப்லோட ப்ரைஸ் பிஹேவியர் வேறு இருக்கும். ஓகே, ஒரு கம்பெனி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பிஹேவியர் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு 27th ஜூனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு கிடச்சிருந்துச்சி. இப்போ சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும், ஓகே இதை வந்து. ஆனால் நம்ம பிரகாரம் இன்றைக்கி கிடச்சிருக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரி. ஓகே, ஃப்ரெஷ் ரீஎன்ட்ரி யாருன்னா வாங்கணுன்னா இங்கே சேம் திங்கு தான் நம்ம ரூல்ஸ் பார்க்க போகிறோம். இதோட ஹை, அப்புறமா இதோட லோ எவ்வளோ இருக்குது, இதோட பாயிண்ட்ஸு, அப்புறமா இது மேலே தான் நம்ம ரிஸ்க் மேலே தான் நம்ம இது வந்துட்டு சிப்லாவாக பை பண்ண போகிறோம். ஓகே,
இதோட டார்கெட் நிறைய பேர் டார்கெட்டை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு தான். ஓகே. அதுக்கப்புறம் இது இன்னும் மேலே போகுமா இல்லை இங்கேருந்து கீழே வருமா அது மார்க்கெட் மேலே டிபெண்டு. நம்மளோட சிஸ்டம் பிரகாரம் இங்கே பை ஜோன் வந்துக்குது. எஸ்பிஐ நீங்கள் பார்த்துருக்கோங்க. ப்ரீவியஸ் எஸ்பிஐ இது வந்துச்சு. எஸ்பிஐ இது இப்போ பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டில் இது வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு ஹோல்டிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் சிப்லா கூட பையிங் ஜோன் வந்து இன்றைக்கி 2 ட்ரேடு நம்மளுக்கு பையிங் ஜோன் வந்துக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிப்லா, செகண்ட் ஒன் இஸ் லூபின் அண்ட் எல்டிஎம் வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கும். நாளைக்கு இன்கேஸ் இப்படி வந்தால் இப்படி வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகே. அதே மாதிரி மாருதி கூட சேம் திங். நாளைக்கு க்ரீன் கலர் கேண்டல் வந்தால் இது வாங்கலாம். ஓகே. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறமா ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.